ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவுக்கும் தனத்துக்கும் நலுங்கு வைக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் புடவையை மாற்றிட்டு வந்துருந்தாங்க. அந்த புடவையை பார்த்ததுமே எல்லாரும் கேட்குறாங்க, இது என்னது மாயாவும் சாரும் ஒன்று போல் புடவை கட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது இதை சொன்னதுமே மணி சொல்கிறாங்க, இதை தான் நானும் கேட்ட மாப்பிள்ள. கேட்டதுக்கு அவன் என்னென்னா சாருக்கு புடவை வாங்கிட்டு வந்தாலாம், அது மாயாவுக்கு கட்டின புடவை மாதிரிக்கு தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாலாம் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே புவனேஸ்வரி கேட்குறாங்க, இது என்னது ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. நீங்களாம் இப்படிதான் புடவை எடுப்பீங்களா, ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இப்படிதான் புடவை எடுப்பீங்களா அப்படின்னு புவனேஸ்வரி கேட்கவும், இது கேட்டதுமே மணி சொல்றாங்க, இது எல்லாமே இவாதான் காரணம் அப்படின்னு சொல்லி பத்மா போட்டு திட்டும் போது, அப்ப இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ கூட சாரு நீ இந்த புடவை போய் மாத்திட்டு வந்துரு அப்படின்னு அவங்க சிவா சொல்லவும், உடனே சாரு சரி சித்தப்பா நான் போய் புடவையை மாத்திட்டு வர அப்படின்னு சொல்லும் போது அப்ப மாயா தடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த புடவையை கட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்ற, ரெண்டு பேரும் ஒரே புடவை கட்டினா சரிப்பட்டு வராது அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், அதனால என்ன, அதாவது ஒரு கூட்டம் இருந்துட்டா ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா எல்லாரும் ஒண்ணு போல கெட்டுறது சகஜம்தான், இது பெரிய விஷயமே கிடையாது. அவ அந்த புடவை கட்டினால அவ பொண்ணாயிர முடியுமா என்ன, சீனு எனக்கு தானே கணவராக போறாரு, அவள் புடவை கட்டினால அவளுக்கு கணவராக முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே பத்மா பார்வதி சாரு மூணுவரும் கூனி குருவி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு மாயா பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அப்போ போகட்டும், நீங்கள் ஆரம்பிங்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லவும், அப்போ தனத்துக்கும் மாயாவுக்கும் அவங்க எல்லாமே நலுங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்குது. அப்போ கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி கதிரை பார்க்குறாங்க, என்ன கதிர் அடுத்ததான் என்ன பிளான் போட போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ கதிர் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சிரிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீ என்ன தனத்துக்கு பார்த்து பார்த்து புடவை எடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தீயே அப்படிங்கும்போது, ஆமாம் அவளுக்காக நான் பார்த்து பார்த்து புடவையும் வாங்கியிருக்கிறேன், நகையும் வாங்கியிருக்கிறேன். சொல்ல பொண்ணாக்கி இப்போ நலுங்கு வச்சு முடிச்சாச்சு, இப்போமே அவள் எனக்கு பாதி பொண்டாட்டி ஆகிட்டா, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது, அதுக்கப்புறமா முழு பொண்டாட்டி ஆயிடுவா. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலான்னு நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது அப்படிங்கிறாங்க. அப்படியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்திக் குழப்பமடைகிறாங்க, இவன் எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பேக் எடுத்துட்டு வராங்க. வந்ததுமே அவங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தோம்னா அதில் புடவை இருக்குது. இந்த புடவையை தான் நீ வாங்கிட்டு வந்த புடவை, தனம் கட்டியிருக்கா பற்றி அந்த புடவை நான் வாங்கி கொடுத்த புடவையாக்கும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி ஒரே குழப்பமாக ஆகுறாங்க. என்ன சொல்கிற கேட்கும்போது, ஆமாம் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நீ எங்கே போகிற என்ன செய்கிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீ தனத்துக்காக 4 கடை அறிய நீ புடவை வாங்க போனீங்க, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன், நீ எந்த புடவை எடுத்தியோ அதே கலரில் தான் நானும் புடவையும் நகை எல்லாமே வாங்கிட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புடவை காணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அது என்னுடைய வேலை தான், நீ வாங்கிட்டு வந்த புடவையை நான் தான் மறைச்சு வச்சேன், இப்போ தானே கட்டி இருக்கிற புடவை நகை எல்லாமே நான் அவளுக்காக வாங்கினதாக்கும், இது எப்படி இருக்கு அப்படின்னு கதிர் சொல்லவும், இது கேட்டதுமே காத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பாரு, இன்னும் உனக்கு என்னெல்லாம் காத்திருக்குன்னு பாரு, கடைசியில் தனத்தோட கல்யாணத்தையும் நிறுத்திக்கிட்ட என்ன பண்ண போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுமே எல்லாரும் கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ சாரு தனியாக பத்மா ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க. எதுக்கு என்னை அழைச்சிட்டு வரீங்க அப்படிங்கும்போது, கொஞ்சம் இந்த சேரில் உட்கார் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ பார்வதி வந்துருந்தாங்க. உனக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக தான் இந்த ரூமுக்கு நான் அழைச்சிட்டு வந்து அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க கேட்கும்போது, ஆமாம் சீனு வாங்கிட்டு வந்த புடவை வளையல் எல்லாமே நீ போட்டிருக்கிறது தான் ஒரிஜினலு, அவள் போட்டிருக்கிறது எல்லாமே நான் வாங்கினதாக்கும், மாயா போட்டிருக்கிறது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தது, சீனு வாங்கினது எல்லாமே நீ தான் போட்டிருக்கிற அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் சீனுக்கு மனைவியாக போகிறது நீ தானே, அதனால் நீ தான் ஒரிஜினலை போட்டிருக்கிற அப்படிங்கவோ, இது கேட்டதுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்கு நலுங்கு வைக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாருக்கும் நலுங்கு வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தியும் தனமும் தனியாக நின்று பேசிட்டு இருக்கும்போது அங்கே கதிர் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வராங்க. என்ன ரெண்டு பேரும் தனியாக நின்று ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க போலுக்கு அப்படிங்கும்போது, அப்போ தனம் சொல்றாங்க, உனக்கு அது பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு இந்த புடவை நகையெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த புடவை நகையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்ல போனாக்கி இந்த நகையை எனக்கு கழுத்தில் போட்டிருக்கிறத பார்த்தாக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் கார்த்தியே என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தனமும் கதிரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி கார்த்தி நினச்சி பார்க்குறாங்க. இப்படி தனம் சொல்கிறத கேட்டுட்டு கதிர் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அந்த புடவை நகை எல்லாமே கதிர் வாங்கி கொடுத்தது, ஆனால் அது தெரியாமல் தனம் கார்த்தி வாங்கி கொடுத்தது நினச்சிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால கார்த்தி ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.